இப்ப நான் என் சொந்த இடத்துல ஒரு ஆபீஸ் நடத்துறேன்னா அதுக்கான வாடகையை ஒதுக்கி வச்சிருவேன். அப்பதானே லாபத்தை பத்தி என்னால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பிராக்டிக்கல் காரணத்தினால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. என்னங்க மேடம்? புரிஞ்சுக்கங்க சார். தனியா ஆபீஸ் நடத்தும் போது எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும். இது உங்க இடம். நாங்க இங்க வாடகைக்கு குடியிருக்கோம்னு ஒரு அத்தாட்சி வேணும். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கணும்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நாங்க கொடுக்கிற வாடகையை நீங்க வாங்கிக்கணும்னு. மேடம், அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு சரின்னு சொன்னேன். எனக்கு என்னவோ உங்ககிட்ட 10 காசு வாங்குறது கூட விருப்பம் இல்ல. சிவதாஸ், என்ன இது பிடிவாதம்? இதுக்கு மேலே நீங்க பணம் வாங்கிக்க மறுத்தா நல்லா இருக்காது. ஏற்கனவே நம்பி நாங்க ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்து அவங்க திடீர்னு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிற இடமாவது கொஞ்ச காலத்துக்கு நிரந்தரமா இருக்கணும். அடிக்கடி ஆபீஸ் மாட்டு இருந்தா பையர்ஸ்க்கு எங்க மேல நம்பிக்கை குறைஞ்சிரும், பிசினஸ் நிலைக்காது. அதனால இந்த ஆபீஸை உத்தரவாதப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதுல ஆட்சேபம் இருந்தா தயவுசெய்து இப்பயே சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க வேற இடம் பார்க்கணும். அடிக்கடி இடம் மாறது சரியா வராது. இப்போ நாங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் மாதம் மாதம் வாடகை தரத்துக்கும் கட்டாயமாக நீங்கள் ரசீது கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பர்பஸ்க்கு உபயோகமாக இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏங்க மனுஷனுக்கு மனுஷன். சிவதாஸ், ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இந்த மாதிரி டீலிங் வேற. இதுல எல்லாம் நம்ம பக்காவா இருந்தாதான் பின்னாடி நமக்குள்ள எந்த சிக்கலும் வராது. அதனால தான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. விவாதம் பண்ணாம பணத்தை எடுத்துக்கங்க. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணிடுங்க. என்னதுங்க அது? அக்ரிமெண்ட். உங்க இடத்துல நாங்க ஆபீஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கான அக்ரிமெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்குங்க அதெல்லாம்? இதோ பாருங்க சிவதாஸ், இது உங்க இடம். இதுல நாங்க ஆபீஸ் வச்சிருக்கோம், அதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு வேணும் இல்லையா? என்னங்க பெரிய எவிடன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இது உங்க இடங்கிறதுக்கும் நாங்க இதுல வாடகைக்கு தான் இருக்கோங்கிறதுக்கும் ஒரு அத்தாட்சி வேணும். இது ரொம்ப முக்கியம். காரணம் இல்லாம நீங்க எங்களை வெளியேற்றுறதோ இல்ல தேவையில்லாம நாங்க உங்களை தொந்தரவு செய்யறதோ இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் இது. தொல்காப்பியன் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் போய் மேடத்தை வெளியேற சொல்லுவேனா, இல்ல நீங்க தான் என்கிட்ட வந்து தகராறு பண்ணுவீங்களா? அப்படி இல்லைங்க, இது எங்க அக்கௌண்ட்ஸுக்கு தேவை. எங்க ஆபீஸ் ஒரு வாடகை இடத்துல தான் நடக்குதுன்னு கணக்கு வரணும் இல்லையா, அதுக்காகத்தான். இதெல்லாம் புதுசா இருக்கு, தேவையே இல்ல தொல்காப்பியன். இதோ பாருங்க சிவதாஸ், நாளைக்கே உங்களுக்கு ஒரு சிக்கல்னா கூட இந்த அக்ரிமெண்ட் உதவியா இருக்கும். சோ இது உங்களுக்கும் சேஃப், எங்களுக்கும் சேஃப். அதனால தான் சொல்றேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடுங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, புரியும். இத படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? யாருக்கும் பாதகம் இல்லாம பக்காவா தயார் பண்ண அக்ரிமெண்ட் சார். நீங்க சொல்றீங்க, மேடம் சொல்லிட்டா அவ்வளவுதான், கையெழுத்து போட்டுற வேண்டியதான். பவுனு, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ என்னங்க? அப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க் யூ. சரி வாங்க. வரேன் வரேன். ஐயோ என்னங்கண்ணே? டேய், நுங்கம்பாக்கம் ப்ராஜெக்ட் மேட்ரு மேடத்துக்கிட்ட கேட்கணும்னு சொன்னல, மறந்துட்டேன் மேடத்துக்கிட்ட கேட்கறதுக்கு. அது ஏன்னு கேக்குறீங்க? அது அந்த ஆதித்யா பூந்து பயங்கர பிரச்சனை பண்ணி எதுதோ நடந்து போச்சுண்ணே. டேய் என்ன சொல்ற, நிஜமாவா? ஆமாண்ணே, நம்ம பசங்களை அனுப்பி பார்க்க சொன்னே. அவங்க சொன்னாங்க பயங்கர பிரச்சனை பண்றான் ஆதித்யான்னு. அறிவில்ல, இதெல்லாம் முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டாம். நீங்க இப்பதானே கேட்டீங்க, உடனே சொல்லிட்டேன்னு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஆதித்யா பையன் வந்து மேடத்தோட பிசினஸ்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் தொல்காப்பிய நம்ம வழியில கிராஸ் பண்றான். ரெண்டு பேருமே சரியில்லையே.
தட்டிடலாமா? இல்லைன்னா சரிப்பட்டு வர மாட்டானுங்க. அதானே நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நினைக்க கூடாதுடா, சொல்லணும். புரியுதா? சரிண்ணே. என்னண்ணே மறுபடியும் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த ஆதிய எப்படி தூக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவனை தூக்குனா தான் மேடம் வழியில வரமாட்டான். ஆமாண்ணே. அப்பதான் மேடம் பிசினஸ் ஓகே ஆகும். சரி, நம்ம பசங்களாம் ரெடியாக சொல்லு. பொருள்லாம் எடுத்து போட்டு கிளம்பு. சரிண்ணே. போ, இதை எடுத்துக்கிறேன். கரெக்டா இருப்பே அதுலலாம். வா வா, டேய் வாங்கடா. எதுடா? 5th ஃப்ளோர்ண்ணே. இதுவா? போடா போடாங்கிறேன். இந்த பக்கம். Yes. Wait, sir. ஆதி இருக்கானா? 1 minute. பாரா. Let me take as Tiruvamiyur bus stand the strategic point. இங்க இருந்து this is the ECR road. யார் நீங்க? ஆதி எங்கடா? அங்க அந்த ரூம்ல சார். அது. And parallel to this road is Old Mahabalipuram Road. IT industry இருக்கு. இதுல 6 track lane வரப்போகுது. நம்மளோட ரிசார்ட்ஸ் வந்து இங்க இருக்கிறதுனால IT people will have time to relax here. ஆதி எங்கடே? யார் நீங்க? என்ன நினைச்சீங்க? ஆபீஸ்ல வந்து கல்டா பண்ணீங்க? ஆதி எங்கடா? எங்க? எங்கடா? உள்ள போ, போய் காட்டு. So நான் என்ன சொல்ல வரேன்னா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இது வந்து சிட்டில இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கு, நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான இடம். It's a very fast developing area. 6 track lane is coming. There's an IT industry here. We are sure to have a lot of profits from this project. So are you all with me? Yes sir. Yes, sir. Good. Mrs. Lata, you start working on the brochures. And அண்ணா மேல யார் மேல கை வைக்கிற? யார் மேலடா கை வைக்கிற? ஆபீஸ்ல மீட்டிங் நடத்திட்டு மீட்டிங். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளிய போ இங்க இருந்து. Get out of this place. Get out. ஏய், இரு சவுண்ட கம்மி பண்ணு. எது கத்துற நீ? மும்பைல இருந்து வந்தா பெரிய பிஸ்கோத்து நினைப்பா உனக்கு. அதனாலதான் அப்படிலாம் ஆடுறியா நீ? நல்லா பளபளன்னு ஸ்டைலா இருக்கிற. பேசாம சினிமாவில் போய் நடியா. உனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? ஏய், என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா நீ? டேய், நான் தெரிஞ்சுதான்டா பண்றேன். நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற மேடம் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா கேக்குறியா நீ? உங்ககிட்ட பணம் இருந்தா இப்படிலாம் ஆடலாமா? நீ என்ன பெரிய ஐயோ குடுறா. கத்தி எடுத்து போட்டா உனக்கும் ரத்தம் தாண்டா வரும். இது உனக்கு புரியல? அதான் ஆடுற. என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? இத பாரு, ஒழுங்கா மரியாதையா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அடுத்தவன் வேலையெல்லாம் நீ தலையிடாத. ஏய், நீ யார்கிட்ட மோதுற தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்கோ. நான் எவனுக்கும் பதில் சொல்லி பழக்கம் கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொதுவா எவ்வளவு பெரிய மேட்டர் ஆனாலும் நான் ஆயுதத்தெல்லாம் கையில தொடறது கிடையாது. லேசா கஞ்சாட காட்டினா போதும், பசங்க அப்படியே பூந்து விளையாண்டுருவாங்க.
வீணா என்ன கோதாவில் இறக்கி விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. மேடத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வரட்டா? சமைச்சிக்கியா? மும்பைல இருந்து வந்தா பெரிய பிஸ்கோத்து நினைப்பா உனக்கு? ஆ? நீ என்ன பெரிய ஆ? சாந்தி, காஃபி எக்ஸலண்டா இருக்கு. நல்ல காஃபி போடுறீங்களே. இந்த சூப்பர் காஃபிக்காகவே உங்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் தெரியுமா? நம்ம வர வழியிலே தோல்ஸ் பாதியில கைண்டிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னமோ அபி, வர வர தோல்ஸ் ரொம்ப தப்பு பண்றாரோன்னு தோணுது. நம்மளுக்கு உதவி பண்ண சிவதாசியே நம்ம கூட அக்ரிமெண்ட் போட வச்சுட்டாரே. அவர் ஏதோ சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதான் என்ன சேஃப்டியோ எனக்கு புரியல. ஏதோ அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கு நம்மள நடத்துறது. கையில ஒரு குச்சி மட்டும் தான் இல்ல. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல அவர் மாமியாரா இருந்திருப்பாரு. அதான் இந்த ஜென்மம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது இல்ல? ரொம்ப சிரிக்கிறீங்க. அவ்வளவு கேவலமா இருக்கு நான் சொல்றது. சிரிங்க, நல்லா சிரிங்க. உங்க சிரிப்பு சத்தம் தெருமணம் வரைக்கும் கேக்குது. ஏண்டி, தொழிலதிபரும் ஜாலராக்களும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? கீழே 2 டேபிள் சேரும் போட்டு ஒரு போர்டு மாட்டின பெரிய தொழிலதிபரா நீ? ஏன் இப்படிலாம்? என்ன திமிரு உனக்கு? அந்த திமிரில தான் பேட்டி கொடுத்துருக்க. என்ன பேட்டி? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் தெரியாதுல்ல உனக்கு? என்ன அசிங்கப்படுத்தணும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இது பார், புருஷன் பொண்டாட்டியா இருக்கும்போது 1008 பிரச்சனை இருந்திருக்கலாம். அதெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு பொம்பளையாடி நீ. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன புரியல, படி. சொல்றீங்க? பார்த்து தெரிஞ்சுக்க. இது பாருங்க, நான் இந்த மாதிரிலாம் பேட்டியில சொல்லவே இல்ல. என்னோட பிசினஸ் பத்தி மட்டும் தான் சொன்னேன். அவங்க தான் எதோ சேர்த்து எழுதிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கடி. என்ன பத்தி, உன்னை பத்தி, நம்ம பிரச்சனை பத்தி பத்திரிக்கைக்காரர் எப்படி எழுதுவா? நீ சொல்லிருக்காதா? எழுதிருக்காங்க. ப்ளீஸ், நான் சொல்றதை நம்புங்க. நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்ல. உண்மையா தான் சொல்றேன். நடிக்காத. நீ நடிச்சது போதும். நீ நடிச்சு என்ன ஏமாத்தினது போதும். அன்னைக்கு என்னடா ஹாஸ்பிட்டல்ல உடம்ப பாத்துக்கங்க, நல்லா இருங்க, மருந்து சாப்பிடுங்க எப்படிலாம் நடிச்ச? எப்படி எங்கடி கத்துக்கிட்டத நடிப்ப? உன் நடிப்புல ஏமாந்து உன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தல்ல? எப்படி? நல்ல வேலை எங்க அம்மா வந்து என்ன காப்பாத்தினாங்க. உன் நடிப்பை கரெக்டா புரிஞ்சு கணிச்சது எங்க அம்மா மட்டும்தான். என்னை எப்படி அசிங்கப்படுத்தலான்னு திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருந்தல்ல? பாஸ்கர் ப்ளீஸ், அபிய தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. இந்த இன்டர்வியூ நடக்கும்போது நானும் அபி பக்கத்துலயே தான் இருந்தேன். இதுல இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல. ஓ, இவளுக்கு நீ சாட்சியா? நீ உன மாதிரி திமிர் பிடிச்சவ தானே? குணத்துக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு இருக்கேன். இன்னொருத்தங்க அந்த தொல்காப்பியன் கல்காப்பியன் எங்க அவன்? எப்ப பாரு பொம்பளைங்களோட சுத்திட்டு இருப்பானே, ஆம்பளைங்களோட பார்த்ததே இல்ல அவனை. எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? நான் கொடுக்கட்டுமா பேட்டி? சொல்லுங்க, நான் கொடுக்கட்டுமா பேட்டி? இது பாருங்க, நீங்க வரம்பில்லாம பேசுறீங்க. போதும், உன் மேல இருந்த அபிப்பிராயம் எல்லாம் போச்சு. இந்த பேட்டினால எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது பாருங்க, நான் எதுவுமே தப்பா சொல்லல. அப்படி நீங்க நம்பலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சொல்லிருப்படி. பேனா எடுத்துட்டு வரத எழுத வந்தா எல்லாமே சொல்லிருப்ப. என்ன பத்தி, அம்மா பத்தி, ரஞ்சினி பத்தி எல்லாம் சொல்லிருக்க. எல்லாம் திமிரு உனக்கு. நீ செஞ்ச விஷயத்தை அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்டட்டுமா? இவ்வளவுதான், அதை விட அதிகமாவே அசிங்கப்படுத்தியாச்சு. இதை விட கேவலமான காரியங்கள் எல்லாம் நீங்க
எப்போ செஞ்சுட்டீங்க. போஸ்டர் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு பெரிய விஷயமா பாஸ்கர்? பேசாத, பல்ல பேத்துருவேன். வாய் மூடுங்க. எப்ப பார்த்தாலும் தேடி வந்து பிரச்சனை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்ன இந்த இன்டர்வியூல தானே உங்களுக்கு கோவம்? வந்திருக்கிற நியூஸ் ஏதாவது பொய்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? எல்லாமே உண்மை. அதனால தான் உங்களுக்கு இந்த கோவம். ஏய் பாஸ்கர், that's enough பாஸ்கர். just stop it. என்னோட ஒரிஜினல் குணத்தை நீங்க இன்னும் பார்த்தது இல்ல. இந்த ஆபீஸ் புரியுதா? இங்க வந்து தையா தக்கான்னு குதிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். வெளியே போங்க. போறேன். பத்திரிக்கையில வந்தது எப்படி சொல்ல போறேன். இங்க பாருங்க, உங்க பர்சனல் விஷயம் புண்ணாக்கு இதெல்லாத்தையும் ஆபீஸ் வாசல்ல வச்சுக்கோங்க. இங்க இருந்து வெளியில போயிடுங்க, இல்லன்னா மரியாதை கேட்டுடுவாங்க. மனுஷன் தானே, நீ ஒரு தடவை சொன்னா புரியாது. மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா செருப்பு பிஞ்சிடுவாங்க. நிறுத்துங்க, போங்க வெளியில. பேசுற பாரு பேச்சு எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். கிழக்கிற பாரு. ஆமா, நீ என்ன கிழிக்கிற நானும் பாக்குறேன். வெளிய போய் சட்டை கிழிச்சு தான் அலைய போறேன். போயா வெளிய. திமிரு புடிச்சு கழுத. போயா மானங்கெட்ட மனுஷன். ஒரு தடவை சொன்னா புரியாது. அபி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத அபி. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. மாசுக்கு ஒரு தடவை வந்து உன்னை பார்த்து உன்னை கத்திட்டு போகணும்னு ஏதோ வேண்டுதல் போல இருக்கு. அதான் இந்த காட்டுக்கத்தல் கத்திட்டு போறா மனுஷன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அபி. அந்த ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் தொலைய வேண்டிதானே. இவெல்லாம் உருப்படவே மாட்டான். அபி, நீ இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இந்த ஆள் பிரச்சனை என்னைக்குமே இருக்கு. நீ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. நீ டென்ஷன் ஆகாத.